நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளோட லொக்கேஷன் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து நமக்கு சென்ட் ஆயிரும். இப்படி லொக்கேஷன் சென்ட் பண்ணாமல் வேறொரு வாட்ஸ்அப் ஃபீச்சர் மூலிமா வந்து நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு கேலரியில் போய்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த ஸ்மைலி பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் ஷேரிங் ஆப்ஷனுக்கு போயிடும். இப்போ இதில் செலக்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது இப்போ இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை சென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜும் சேர்ந்து சென்ட் ஆகும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் மட்டும் சென்ட் ஆகியிருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சி லொக்கேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்து கூகுள் மேப் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குறக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த ஃபீச்சர்ஸ் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.